ராசிக்கார நண்பர்களே, மேஷ ராசிக்காரங்களாம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு யோசனையிலே சுற்றிட்டு இருக்கீங்க. சார் 2 பக்கம் வழி தெரியுது சார், வழியெல்லாம் இருக்குது சார். ஆனால் எந்த பக்கம் போகிறது தான் தெரியல சார். ஒரு பக்கம் போனால் ரிஸ்க் எடுக்கணும், ஒரு பக்கம் போனால் வழி இருக்குதா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டில் இருக்குது சார். பணம், இந்த கடன் தொந்தரவு, இனி என்ன நடக்கும், வேலை, இந்த காதல், திருமணம், இந்த வீடு வாகனம் வாங்குறது, அடுத்த 12 நாள் என்ன நடக்க போகுது, இது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. மனதில் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் மட்டுமே சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும் சார். ஒரு காஞ்சி போய் கிடக்கிற நிலத்தில் மேலே ஒரு பனித்துளி பெய்கிற மாதிரி அப்படியே ஒரு மழை பெய்யணும் சார். அதுக்கு தான் சார் காத்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. உங்கள் கண்ணீரை துடைக்க கரங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது. உங்கள் கண்ணீர் இனிமேல் தேவையில்லைங்க. இனிமேல் சிரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான் வரப்போகுது. இருந்தாலும் சில எச்சரிக்கைகளும் இருக்குது. அந்த எச்சரிக்கை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு 3 விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா போதும், மற்றபடி உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. இந்த மேஷராசிக்காரங்க ஒரு முக்கியமான சில பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, முக்கியமான முக்கியமாக நடக்கக்கூடியவை அப்படின்னு நிறையவே இருக்குங்க. அதாவது நீண்ட நாளாக நின்ற வேலை அல்லது பண விஷயம் கொஞ்சமாக நகருங்க. இது இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குதுங்க. இந்த ராசிக்காரங்க எப்பவுமே தடைப்பட்ட விஷயத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய திறன் சோதிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்போ நடக்குங்க. முடிவெடுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பழைய வேலையா அல்லது புது வேலைக்கு போகிறதா அப்படி ஒரு மைண்டில் இருப்பீங்க. சம்பளமாக இல்லை சுதந்திரமாக இருக்கலாமா அப்படின்ட்டு இருப்பீங்க. வேலையா அல்லது தனி தொழில் பண்ணலாமா இருப்பீங்க. பழைய காதலா அல்லது புதிய உறவா அப்படின்னு இருப்பீங்க. செலவா அல்லது சேமிப்பான் இருப்பீங்க. உள்ளூர் அல்லது வெளியூர் வாய்ப்பு பற்றி வச்சுருப்பீங்க. இது போன்ற தேர்வுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. இந்த நேரத்தில் கோபத்தில் முடிவு செய்ய வேண்டாம். ஒரு இரவு யோசித்த பிறகே முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவணம் மற்றும் சம்பளம் விவரங்களை சரிபார்க்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவர்களினுடைய அழுத்தத்தில் முடிவு செய்யவே கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. உடனடி லாபத்தை விட நீண்ட கால பயனை பார்க்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை எதிர்த்தவங்க வெளிப்படலாம், பின்னால் பேசியவங்க தெரியலாம். உங்கள் வாய்ப்பை தடுத்தவங்க வெளிப்படுவாங்க. உழைத்த வேலையில் பெயரை எடுத்தவங்க தெரியலாம். அதாவது உங்களுக்கு ஒரு வேலை செஞ்சுருப்பீங்க, அதில் ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கும். அதில் எடுத்தவங்க உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க அவங்களோட பேர் எல்லாமே வெளியே வரும். நண்பராக இருந்து போட்டியிட்டவங்க இப்போ உங்களுக்கு புரியும். இவன் சரியாக தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அவனுக்கும் புரிய ஆரம்பிக்கும், உங்களுக்கும் புரிய ஆரம்பிக்கும். பணத்திற்காக மட்டும் நெருங்கியவங்க விலகுவாங்க. பணம் மட்டும்தான் உங்களோட மெயின் டாஸ்க்காக இருந்தது அப்படின்னா அந்த ஆள் விலகுவான். எதிர்பாராத ஒருவர் உண்மையான ஆதரவாக வருவாங்க. ஒரு புதிய ஆரம்பம் உருவாகும். அது பெருசாகவும் இருக்கும், அது ஒரு புதிய ஆரம்பமாகவும் இருக்கும். வேலை மாற்றம் நடக்கும், தனித்தொழில் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமையும், புதிய இடத்துக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். கடனை குறைக்க ஆரம்பிக்கலாம், பழைய உறவை முடிக்கலாம், புதிய உறவு தொடங்கலாம், புதிய வாகனம் வாங்கலாம், வீடு அல்லது நிலத்தில் முதலீடு செய்யலாம், உங்கள் பெயரில் புதிய முயற்சி தொடங்கலாம். இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்குங்க. தொழில் மற்றும் வேலை பலன்கள் பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு வருங்க. பழைய விண்ணப்பத்திற்கு பதில் வரலாங்க. சம்பள உயர்வு கிடைக்கலாம், பதவி உயர்வு வாய்ப்பு உருவாகலாம், புதிய பொறுப்பு கிடைக்கலாம், மேலதிகாரி உங்கள் வேகத்தை கவனிக்கலாம், குழுவை வழிநடத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாங்க. புதிய திட்டத்தில் சேர்க்கப்படலாம். வெளிநாடு அல்லது வெளியூர் வேலை வாய்ப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையுதுங்க. அரசு, பாதுகாப்பு, தொழில்நுட்பம், இந்த விற்பனை அல்லது நிர்வாகத்துறையில் முன்னேற்றம் கிடைக்குங்க. பழைய வேலை இடத்துலேருந்து மீண்டும் அழைப்பு வருங்க. ஒப்பந்த வேலை நிறுத்தமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது ஒப்பந்தத்தில் இருந்த வேலையெல்லாம் நிறுத்திட்டு டக்குன்னு அதில் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து வேலை நிரந்தரமாக்குவாங்க. ஒரு தற்காலிகமாக போயிட்டு இருந்தீங்க, பணி நியமன ஆணை கையில் கொடுப்பாங்க. உங்களை எதிர்த்தவங்க வேறு இடத்திற்கு மாற்றப்படுவாங்க. அதே போல் உங்கள் திறமைகள் நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு வருங்க. நேர்காணலில் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். இன்டர்வியூவில் இப்போ நீங்கள் போய் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்குங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர் வருவாங்க. பழைய வாடிக்கையாளர் மீண்டும் வரலாங்க. அதே போல் பெரிய ஆர்டர் கிடைக்கலாம், கமிஷன் வருமானம் கிடைக்கும். தொழிலில் புதிய கிளை தொடங்குவீங்க, பிரான்ச் ஆரம்பிச்சுவீங்க. விற்பனை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரியல் எஸ்டேட்டு, வாகனம், கட்டுமானம் மற்றும் விற்பனை துறையில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குதுங்க. ஆன்லைன் விளம்பரம் மூலமாக வாடிக்கையாளர் வரலாங்க. உங்கள் பெயரை பிராண்டாக வளர்க்கலாம். அதே போல் குடும்ப உறுப்பினர் தொழிலில் உதவலாங்க. புதிய கூட்டாளி வாய்ப்பு வரலாம். பழைய பாக்கி வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டங்க. தொழிலில் இருந்த தடைகள் குறையலாம். சிறிய முதலீடு நல்ல வருமானமாக மாறலாங்க. தொழிலில் கவனிக்க வேண்டியது அப்படின்னா, கோபத்தில் வாடிக்கையாளரை இழக்க வேண்டாம். நண்பர் என்பதற்காக கணக்கு அலட்சியம் செய்ய வேண்டாம். வாய்மொழி ஒப்பந்தத்தை மட்டும் நம்ப வேண்டாம். கூட்டு தொழிலை எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் வைத்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வாய்ப்பு வந்ததால் உடனே அதிக கடன் வாங்க வேண்டாம். ஒரு பெரிய வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னு டக்குன்னு கடன் வாங்கி பெருசாக லேண்ட் வாங்கி போகிறது, பில்டிங் வந்தால் மாற்றி போடலாம் அப்படின்னு போகிறதெல்லாம் மாட்டிக்காதீங்க. அனைத்து தொழில் திட்டங்களையும் வெளியே சொல்ல வேண்டாம். புதிய வேலை உறுதி இல்லாமல் பழைய வேலையை விட வேண்டாம். அதே போல் ஒரே நேரத்தில் பல தொழில்களை தொடங்க வேண்டாம்.
பெரிய முதலீட்டுக்கு முன்கணக்கு பார்க்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பணியாளர்களிடம் கடுமையாக பேச வேண்டாம், மாட்டிக்குவீங்க. இந்த டைம் நீங்கள் வேலையிலேருந்து ஆளை அனுப்புனீங்க அப்படின்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. கரெக்டான ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. பணம் மற்றும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும், பண வரவை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கி கிடைக்குங்க. சம்பள உயர்வு வரலாங்க. கமிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. கூடுதல் வேலை மூலமாக பணம் வரலாங்க. தொழிலில் லாபம் அதிகரிக்கலாம். வாகனம் அல்லது சொத்து விற்பனை பணம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமையலாங்க. குடும்பத்தில் ஒருவர் உதவி செய்வாங்க. ஆன்லைன் அல்லது கமிஷன் வருமானம் கிடைக்கலாம். பழைய முதலீட்டில் லாபம் கிடைக்கும். 2 வழிகளில் வருமானம் வருங்க. நீங்கள் எதிர்பாராத மாதிரி உங்கள் திறமை மூலமாக கூடுதல் பணமாக மாறுங்க. நீண்ட நாள் காத்திருந்த தொகை கிடைக்கலாம். செலவை பொறுத்த வரைக்கும் வாகன பராமரிப்பு செலவு வருங்க. வீடு தொடர்பான செலவு அதிகரிக்கலாங்க. குடும்ப நிகழ்ச்சிக்காக பணம் செலவாகலாம். குழந்தைகள் கல்வி செலவு வரலாங்க. மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. தொழில் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். நண்பர் அல்லது உறவினருக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கும். பயணம் தொடர்பான செலவு அதிகரிக்கலாங்க. மின்னணு சாதனம் அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஆசை வருங்க. இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் அப்படின்னு மைண்ட் போயிட்டே இருக்குங்க. கடன் நிலையை பொறுத்த வரைக்கும் சிறிய கடன்களை முதல்ல முடிவுகளாங்க. அதே போல் அதிக வட்டி கடனை குறைக்க முடிவு செய்யலாங்க. மாத தவணை மறுசீரமைப்பு செய்யலாங்க. கூடுதல் வருமான கடனை குறைக்க உதவுங்க. அதே போல் குடும்ப உதவியால் ஒரு கடன் முடிக்கலாங்க. பழைய கடன் தொடர்பான பேச்சு சாதகமாகலாம். தேவையற்ற புதிய கடனை நிறுத்தலாங்க. அதே போல் கடன் தொந்தரவுடன் பேசி தீர்வு காணலாங்க. பணத்தில் கவனமாக இருங்க. கோபத்தில் அல்லது பெருமைக்காக செலவு செய்ய வேண்டாம். பிறருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்கவே வேண்டாங்க. ஆவணம் இல்லாமல் பெரிய தொகை கொடுக்க வேண்டாம். அதிக லாபம் தரக்கூடிய முதலீட்டை உடனே நம்ப வேண்டாம். நண்பர் சொன்னதால் மட்டும் முதலீடு செய்ய வேண்டாம். வருமானம் வந்தவுடன் முழுவதையும் செலவு செய்ய வேண்டாம். முதல்ல கடன் மற்றும் சேமிப்பை கவனிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வருமானத்தை அனைவரிடமும் சொல்ல வேண்டாம். ஆடம்பரத்திற்காக கடன் வாங்க வேண்டாங்க. காதல் பலன்களை பொறுத்த வரைக்கும் பழைய காதல் மீண்டும் தொடர்பு கொள்ளலாங்க. நண்பராக இருந்தவர் காதலை வெளிப்படுத்தலாம். நீண்ட நாள் பேசாமல் இருந்தவங்க மீண்டும் பேசக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. புதிய அறிமுகம் விரைவாக நெருங்கலாங்க. ஒருவரினுடைய உண்மையான நோக்கம் தெரியலாங்க. போலியான அன்பு காட்டியவர் விலகுவாங்க. குடும்பம் எதிர்த்த உறவில் மீண்டும் பேச்சு வரலாங்க. திருமணம் நோக்கத்தோடு புதிய தொடர்பு கிடைக்குங்க. பழைய மனக்காயம் பேசி தீரலாங்க. ஒருதலை காதலுக்கு தெளிவு கிடைக்கலாங்க. அதே போல் வேலை அல்லது பயணம் மூலமாக புதிய அறிமுகம் உங்களுக்கு கிடைப்பாங்க. அந்த அறிமுகம் ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக உங்களுக்கு அமையுங்க. உங்களை மதிக்கக்கூடிய ஒருவர் நெருங்குவாங்க. காதலில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. கோபத்தில் பிரிவு வார்த்தை சொல்ல வேண்டாம். அதே போல் பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்ப வேண்டாம். சந்தேகத்தை ஆதாரமாயின்றி வளர்க்காதீங்க. நிறைய பேருக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு மெயினான இதுதாங்க. சந்தேகத்தை ஆதாரம் இல்லாமல் தயவு செய்து வளர்க்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராசிக்காரங்க ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்ச ராசிங்க நீங்கள். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது இதையும் பண்ணுறீங்க, அதை பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்க, ஆனால் மாட்டிட்டு முழிக்கிறீங்க. ஸோ தயவு செய்து இந்த காலகட்டத்தில் இதையும் பண்ணுறோம் அப்படின்னு மாட்டிக்காதீங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு இன்னொரு எச்சரிக்கையான பதிவு இருக்குது. அதையும் நான் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. உங்களை நம்பி ஒரு ஆள் வர ஆரம்பிப்பான். இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு உணவோ அல்லது உடையோ வாங்கி கொடுங்க. அதுக்கு உங்களுடைய முன்னோர்களாகவும் இருக்கலாம், அது கடவுளாகவே உங்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஆளாக இருக்கலாம். இந்த நபருக்கு நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியமானது மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். இந்த காலத்தில் யாரும் சாப்பாடோ ஏதோ கேட்டாலும் நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க. அல்லது யாராவது புதுசாக ஒருத்தர் வீட்டுக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ஏன்னா இந்த பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் உள்ளே வந்தாங்க சார் டக்குன்னு ஏதோ கொடுத்துருவோம், அது இதுன்னு ஏதாவது நகை எதுக்கு அதுன்னு வந்தாங்க அப்படின்னு பயந்துக்காதீங்க. ஸோ வெளியே ஏதாவது தூரத்தில் யாராவது இருக்காங்க, ரொம்ப வயசானவங்க இருக்காங்க, சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், எங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது சார் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 2-3 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக உங்களுக்கு மாறுங்க. அதே போல் மற்ற விஷயங்களில் இந்த காதல் பலன்களை பொறுத்த வரைக்கும் பழைய காதல்லாம் மீண்டும் தொடரக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல பெருமை காட்ட வேணாம், மன்னிப்பு கேளுங்க, ரொம்ப நல்லது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. திருச்செங்கோடு மலை மீது அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் திருமணம் ஆனவங்களுக்கு துணையோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய ஒரு காலகட்டம். திருமணம் ஆனவங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படின்னா கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறையும். பண விஷயத்தில் தெளிவு ஏற்படலாம். வீடு அல்லது வாகனம் வாங்குறதுக்கு சேர்த்த ஒரு திட்டம் உங்களுக்கு பெருசாகலாம். குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கலாங்க. துணையினுடைய வேலை அல்லது வருமானத்தில் மாற்றம் வரலாங்க. பழைய சண்டை பேசி தீரக்கூடிய ஒரு காலகட்டங்க. வேலை காரணமாக இருந்த இடைவெளி எல்லாமே குறையுங்க. உங்கள் முடிவை மட்டும் திணிக்க வேண்டாம். கோபத்தில் கடுமையாக பேச வேண்டாங்க. துணையின் கருத்தையும் கேட்க வேணுங்க. அன்பை வார்த்தையிலும் வெளிப்படுத்தணுங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்குங்க. கல்வியில் முன்னேற்றம் ஏற்படலாம். விளையாடு அல்லது தனிமை திறன் வெளிப்படலாங்க. போட்டித் தேர்வில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. புதிய பாடநெறியை சேர்க்கலாம். வெளியூர் கல்வி வாய்ப்பு கிடைக்கலாங்க. குழந்தைகளுக்காக பயணம் ஏற்படலாம். கல்வி செலவு அதிகரிக்கலாம். அதிக கட்டுப்பாடு கொடுக்க
கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப கட்டுப்படுத்தாதீங்க. கோபத்தில் குழந்தைகளோட கடுமையாக பேச வேண்டாங்க. மற்ற குழந்தைகளோட ஒப்பிட வேண்டாங்க. மற்றவர்களினுடைய அதாவது அவங்களுடைய திறமையை ஊக்குவிக்க வேண்டுங்க. அதே போல் துல்லியமாக குழந்தை பாக்கியத்தை தனிப்பட்ட ஜாதகத்தின் 5ஆம் பாவத்தை வச்சு தான் கணிக்க முடியுங்க. குரு மற்றும் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி வச்சு தான் வந்து கணிக்க முடியும். ஜோதிட ரீதியான விஷயத்தில் அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. அதே போல் இந்த வீடு, நிலம் மற்றும் சொத்து விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்ல ஒரு எண்ணம் வலுப்பெறுங்க. நிலம் பற்றி நல்ல தகவல் கிடைக்கும். ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தது சார், கிடைக்கல அப்படிங்கலாம் வாய்ப்பு இருக்குங்க. பழைய சொத்து விற்பனையாகும். ரொம்ப நாளாக நின்றுட்டு இருந்தது. குடும்ப சொத்து பற்றி பேச்சு வருங்க. பங்கு பிரிவு வந்து தெளிவாகலாங்க. வீட்டு கடன் முயற்சி வந்து நகரலாங்க. புதிய வீடு கட்ட திட்டமிடலாங்க. பழைய வீட்டை புதுப்பிக்கலாங்க. தொழிலுக்கான இடம் வாங்கலாங்க. விவசாய நிலம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. வாடகை வருமானம் உருவாகலாங்க. வேறு ஊரில் சொத்து வாங்கக்கூடிய இடங்க. சொத்து பதிவு அல்லது தொடர்பான தாமதமான விஷயங்கள் எல்லாமே குறையுங்க. சொத்தில் கவனமாக இருங்க. தாய்ப்பத்திரம் மற்றும் வெள்ளங்க சான்றிதழை சரிபார்க்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லை மற்றும் பாதை உரிமையை உறுதி செய்யணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்ப உறவு அப்படிங்கிறதுக்காக வாய்மொழியை மட்டும் நம்ப வேண்டாங்க. முன்பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த ஒரு இதுவுமே வந்து பண்ண வேண்டாங்க. இந்த குறைந்த விலை அப்படிங்கிறதுக்காக சந்தேகமான சொத்தை வாங்காதீங்க. கூட்டு சொத்தில் பெயர் மற்றும் பங்கு தெளிவாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. மறைந்த கடன் அல்லது வழக்கு அது எல்லாமே கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பழைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கா என்னங்கிற செக் பண்ணிக்கோங்க. புதிய இருசக்கர வாகனம் வாங்கலாம். பழைய காரை மாற்றலாம். தொழிலுக்கான வாகனம் வாங்கலாம். குடும்பத்திற்காக பெரிய வாகனம் தேவைப்படலாம். அதே போல் பயன்படுத்திய வாகனம் நல்ல விலையில் வந்து கிடைக்கலாம். பழைய வாகனம் விற்று பணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாகன கடன் பற்றிய முயற்சி வந்து நகருங்க. வேலை காரணமாக பயணம் அதிகரிக்கலாம். நீண்ட தூர பயணம் ஏற்படலாங்க. பழைய வாகனத்தில் பராமரிப்பு செலவு வரலாங்க. வாகனத்தில் கவனமாக இருங்க. அதிவேகமாக ஓட்ட வேண்டாம். கோபத்தில் வாகனம் ஓட்ட வேண்டாம். கைபேசி பயன்படுத்திட்டு ஓட்ட வேண்டாங்க. ஆவணம், காப்பீடு மற்றும் சர்வீஸ் வரலாற்றை பார்க்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. பயன்படுத்திய வாகனத்தை மெக்கானிக்கிடம் காட்டணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. மாத தவணை வருமானத்திற்கு ஏற்றதாக இருக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இரவு மற்றும் மழைக்கால பயணத்தில் கவனமாக இருங்க. தூக்கக்குறைவுடன் வாகனம் ஓட்ட வேண்டாம். சிறிய கோளாறையும் அலட்சியம் செய்ய வேண்டாங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் வேலை காரணமாக வெளியூர் செல்லலாங்க. வேறு நகரத்திற்கு இடமாற்றம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வெளிநாட்டு நிறுவனத்திலிருந்து தொடர்பு கிடைக்கலாம். ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டு வாடிக்கையாளர் கிடைக்கலாங்க. விற்பனை, கட்டிடம், வாகனம், பாதுகாப்பு அல்லது தொழில்நுட்பத்துறையில் வெளியூர் வாய்ப்பு வந்து கிடைக்குங்க. நண்பர் அல்லது உறவினர் உதவி வந்து செய்வாங்க. பயிற்சிக்காக வெளியூர் செல்லலாங்க. தொழில் பயணம் ஏற்படலாம். அதே போல் புதிய இடத்துல தொழில் தொடங்கலாங்க. ரொம்ப நாட்களாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப நாட்களாக ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்குது. அது வந்து எப்போ சார் சரியாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக ஆகுங்க. அதே போல் நீண்ட தூர பயணம் நல்ல தொடர்பு தருங்க. அதே போல் தொழில் பயணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதிய இடத்துல தொழில் தொடங்குறது, நீண்ட தூர பயணம், இது எல்லாமே நல்லா இருக்குங்க. திருமணத்திற்கு பிறகு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இல்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. வெளியூர் முயற்சியில் கவனமாக இருங்க. போலியான வேலை முகவரை நம்ப வேண்டாம். பெரிய முன்பணம் கொடுத்து மாட்டிக்காதீங்க. சம்பளம், வேலை மற்றும் தங்குமிடத்தை எல்லாமே தெளிவுபடுத்திக்கோங்க. நிறுவனம் மற்றும் ஒப்பந்தத்தை சரிபார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய வேலை உறுதி இல்லாமல் பழைய வேலையை வந்து விட வேண்டாம். நண்பர் சொன்னதால் மட்டும் வாய்ப்பை ஏற்க வேண்டாம். அதேபோல் விசா மற்றும் சட்ட ஆவணங்களை நிபுணரிடம் உறுதி செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோபத்தில் வீட்டை விட்டு வெளியேற முடிவு எடுக்க வேண்டாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் உங்கள் முக்கியத்துவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. நீண்ட நாள் பேசாமல் இருந்தவங்க மீண்டும் பேசலாங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி பற்றி செய்தி வருங்க. அதே போல் சகோதரர் மற்றும் சகோதரி தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கலாங்க. அதே போல் குடும்ப செலவு வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வயதான ஒருவருடைய உடல்நலம் வந்து கவனம் பெறலாம். அதே போல் குடும்ப சொத்து பற்றி பேச்சு வரலாம். வீடு மாற்றம் அல்லது புதுப்பிப்பு வந்து நடக்குங்க. உங்கள் முடிவு குடும்பத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளப்படலாங்க. அதே போல் குடும்பத்தில் மறைக்கப்பட்ட விஷயம் வெளிவரலாம். உங்கள் பொறுப்பு அதிகரிக்குங்க. உங்களை எதிர்த்தவங்க பின்னாடி வந்து ஆதரவு தருவாங்க. குடும்ப அமைதிக்காக கோபத்தில் உடனடி பதில் சொல்லாதீங்க. கோபம் இருக்கும், உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குடும்பத்தில் வந்து சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு ஓகே சொல்லாதீங்க. குடும்ப உறுப்பினரோட கருத்தையும் கேட்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பண விஷயத்தை தெளிவாக பேசணுங்க. அதே போல் வேலை, மன அழுத்தத்தை எல்லாமே வீட்டில் காட்ட வேண்டாம். எல்லா பொறுப்பையும் தனியாக ஏற்காதீங்க. குடும்ப ரகசியங்களை வெளியே பகிர வேண்டாம். சிறிய விஷயத்தை பெரிய சண்டையாக மாற்ற வேண்டாம். தவறு செய்தால் மன்னிப்பு கேட்க தயங்காதீங்க. உங்கள் அன்பை செயலோடு வார்த்தைகளும் காட்டணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஷராசியினுடைய அடிப்படை குணாதிசயம் பார்க்கும்போது மேஷம் வந்து நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நெருப்பு தத்துவம் கொண்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நெருப்பு தான் வந்து இயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. மேஷராசியினுடைய அதிபதி செவ்வாய். தைரியம், செயல், வேகம், போட்டி மற்றும் தலைமை திறனோடு இருக்கக்கூடிய தொடர்புடைய ராசிங்க. அதே போல் யோசித்ததை உடனே செயல்படுத்த விரும்புவாங்க. சவால்களை பயப்பட மாட்டாங்க. சவால்களை கண்டு பயப்படவே மாட்டீங்க. யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்க விரும்ப மாட்டீங்க. நேரடியாக பேசுவாங்க. அநியாயத்தை பார்த்தா எதிர்ப்பாங்க. நண்பர்களுக்காக முன்னிலையில் நிற்பாங்க. குடும்பத்தை பாதுகாப்பாங்க. தோல்விக்கு பிறகு விரைவாக மீண்டும் எழுக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள். புதிய விஷயத்தை முதல்ல தொடங்க விரும்புவீங்க. போட்டியில் வெல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். கோபத்தில் விரைவாக வந்தாலும்
விரைவாக ஒரு கோபம் வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்துச்சு அப்படின்னாலும் ஒரு டக்குன்னு அதை வந்து சரி பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. பாராட்டும் அங்கீகாரமும் விரும்பக்கூடிய நபர் நீங்கள். தங்களுடைய திறமையை நிரூபிக்க முயற்சிக்கக்கூடிய நபர் நீங்கள். வயது அதிகரிக்க தலைமை திறனும் சமூக மரியாதையும் அதிகரிக்குங்க. தற்போது மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படின்னா வேலை மாற்றலாங்க. தனியாக தொழில் தொடங்கக்கூடிய நபர் நீங்கள். என் கடன் எப்போ குறையும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இருக்கிறீங்க. என் உழைப்புக்கு மதிப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இந்த காலகட்டம் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குதுங்க. புதிய வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற யோசனை, என் சம்பளம் எப்போ உயரும் அப்படிங்கிற யோசனை, நான் யாரை நம்பணும், வெளியூர் போனால் வளர்ச்சி கிடைக்குமா, என் வாழ்க்கையை பெரிய மாற்றம் எப்போ வரும் அப்படிலாம் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்குங்க. எல்லாத்துக்குமான நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், நல்லது தான் நடக்கும். மேஷ ராசியினுடைய பிறப்பு ரகசியத்திலே இருக்குதுங்க. புதிய பாதையை முதல்ல தொடங்கக்கூடியவங்க நீங்கள். ஏன்னா ராசியிலே முதல்ல நீங்கள் தான். புதிய பாதை தொடங்கக்கூடிய நபர் நீங்கள். மற்றவர்களை பயன்படும் விஷயத்தை தைரியமாக செய்யப்படுவீங்க. பயப்பட்டு நிற்பாங்க, நீங்கள் டக்குன்னு போய் வேலை காட்டிடுவீங்க. குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவங்க நீங்கள். தோல்விக்கு பிறகு மீண்டும் வேகமாக எழக்கூடிய நபர் நீங்கள். அதெல்லாம் நிறைய பேர்த்துட்டு இல்லை, பயந்து உட்காந்துருவாங்க. போட்டியை வெற்றியாக மாற்றக்கூடிய நபர் நீங்கள். தங்களுடைய உழைப்பால் பெரிய பெயர் உருவாக்குவீங்க, பெரிய ஒரு பிராண்டே உருவாக்கிடுவீங்க. பிறருக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய நபர் நீங்கள். தொழிலில் புதிய முயற்சி கொண்டு வருவாங்க. நிலம், வாகனம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் உருவாகும். வயது அதிகரிக்க அதிகாரமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். அதே போல் சிறிய வாய்ப்பை பெரிய வெற்றியாக மாற்றக்கூடியவங்க நீங்கள். தங்களுடைய பாதையை தாங்களே உருவாக்கக்கூடியவங்க நீங்கள். வாழ்க்கை உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கிய பாடம் என்ன தெரியுமா? வேகம் உங்களுக்கு பலம், ஆனால் சரியான திசை இல்லாத வேகம் உங்கள் வெற்றியை தாமதமாகப்படுத்தலாம். உங்கள் வேகமாக நீங்கள் ஓடுறதெல்லாம் ஓகே தான், பாதை தெரியாமல் ஓடி என்ன பண்ணுறது? அங்கேயும் போய் நிற்கிறதுக்கு டைம் ஆகுது இல்லை. ஸோ பாதை தெரிஞ்சுட்டு ஓடினீங்க அப்படின்னா இன்னும் நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறதான் ஒரு மெயினான பாயிண்ட்டுங்க. ஸோ வண்டி வாகனத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏற்கனவே நீங்கள் நிறையா பேரால் ஏமாற்றப்பட்டுருக்கீங்க. இந்த டைம் கொஞ்சம் உஷாராக இருங்க. துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திச்சிருந்தீங்க. கொஞ்சம் உஷாராக இருந்தீங்க அப்படின்னா போதுமானதுங்க. மற்றபடி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன், ஞாபகம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு செய்வனை இந்த மாதிரி கந்திஷ்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு 10 பேருக்கு அன்னதானமாவது பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அதே போல் அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னா சிவப்பு, மெரூன், செம்மஞ்சள், ஆரஞ்சு, செம்பு நிறம். அதிர்ஷ்ட எண்கள் பார்த்திங்கன்னா 9, 1, 3ங்க. சாதகமான நாள்னா செவ்வாய்க்கிழமைங்க. அடுத்த 12 நாட்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். வேலை அல்லது பணமோ, இந்த வேலை அல்லது பணம் தொடர்பான செய்தியோ, பழைய ஒருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமோ, குடும்ப செலவு வரக்கூடிய ஒரு காலகட்டமோ, அதே போல் கோபம் ஏற்படக்கூடிய சூழலோ, வாகனம் தொடர்பான சிறிய வேலை ஏற்படக்கூடிய ஒரு விஷயமோ, உடனடி முடிவை தவிர்க்க வேணும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய வேலை அல்லது தொழில் வாய்ப்பு வந்து வெளிவரலாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு பார்த்துக்கணும். காதல் அல்லது திருமண பேச்சு வந்து நகருங்க. யார் உண்மையானவங்க அப்படின்னு தெரிய வருங்க. அதே போல் வாகனம் அல்லது சொத்து பற்றிய முடிவு வருங்க. வேலை அல்லது தொழில் முடிவு உருவாகுங்க. கூடுதல் வருமான வாய்ப்பு கிடைக்கும். குடும்ப ஆதரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட நாள் குழப்பம் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைங்க. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. தலைவலி, உடல் சூடு, கண் சோர்வு, தூக்கக்குறைவு, மன அழுத்தம், செரிமான கோளாறு, உடல் சோர்வு, கழுத்து மற்றும் தோள்பட்ட வலி, வேகமாக வாழ்க்கை முறையால் கொஞ்சம் களைப்பு இருக்கும், கவனக்குறைவால் சிறிய காயங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து சரியாயிடும். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து அதெல்லாம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. இனி நன்மையே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே போல் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன் தான். ஸோ துர்க்கையம்மன் எப்பயும் வணங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமையில் முருகர் வழிபாடு ரொம்ப நல்லதுங்க. ஆஞ்சநேயர் அல்லது சிவபெருமான தரிசனம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஓம் முருகப்பெருமானை போற்றி, ஓம் முருகப்பெருமானை போற்றி, ஓம் முருகப்பெருமானை போற்றி அப்படின்னு வணங்குங்க. ஓம் முருகப்பெருமானை போற்றி அப்படின்னு வணங்குங்க. அப்படி இல்லாதவங்க நிறைய பேர் வந்து பக்கத்தில் முருகர் கோயிலில் போய் வழிபடுவீங்க. முருகர் கோயிலில் போய் வழிபடும்போது சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு இருப்பாங்க. முருகர் அப்படிங்கிறது குழந்தை வேலுப்புறாவும் இருப்பாங்க. சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையோட காட்சியளிப்பார். அங்கே வழிபடும்போது ஓம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியை போற்றி, ஓம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியை போற்றி, ஓம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியை போற்றி அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 12 முறை அந்த இடத்துல போய் வழிபடுங்க. கமெண்ட் செக்ஷனில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டைம் டைப் பண்ணி பாருங்கள். ஓம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியே போற்றி அப்படின்னு வழிபடணும். இதை மட்டும் டைப் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.